நான் இந்த அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு மேலே. 7 வருஷத்தில் எத்தனையோ அசம்பாவிதங்கள், பிழையான விஷயங்கள், சரியான விஷயங்கள், பிழையாக சொல்லப்பட்டு இப்படியெல்லாம் பலவிதமான கோணங்கள்லேருந்து நான் இந்த நாட்டினுடைய அரசியலை நான் பார்த்து வந்திருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி என்ன கூப்பிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் சாந்தங்கரி உங்களை நான் ஒரு எம்பியாக்க போடுறேன். நான் ஏன் இருந்த எம்பியை படித்து போட்டு எம்பியாக்க மாட்டேன் என்ன, நான் வண்டி எம்பியை தந்த போதும்னு சொல்லி போட்டு வந்தேன். அதே போல் எத்தனையோ சந்தர்ப்பங்களே சில வசதிகளை தருவதாக இல்லை செய்வதாக கேட்ட வேண்டியவை தான் நான் ஒரு சந்தர்ப்பத்திலும் பிழையான விஷயத்துக்கு நான் ஒத்துக்கொள்ளவில்லை. சரியான சொல்லுவேன், தெரிஞ்ச சொல்லுவேன். தெரிந்தது பிழை என்றால் அதை நான் திருப்பி வாபஸ் பண்ண வேக மாட்டேன். இப்பொழுது இன்றைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்த ஒரு முக்கிய காரணம், இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அரசியலில் ஏற்பட்டிருக்கு. அப்போ அரசியலில் பெரிய ஒரு மாற்றம் என்றால் என்னை பொறுத்தவரையில் எனக்கது ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா நான் அந்த அரசியலோடு சம்பந்தப்பட்ட விடயத்தோடு சேர்ந்த ஒரு மாற்றம். இன்றைக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். ஒவ்வொரு விதமான கட்சி, இல்லாத கட்சி, திடீரென்று வந்த கட்சி, அல்ல பிழையான வகையில் இணைந்த கட்சிகள், இப்படி என்று பலவிதமான கட்சிகள் இந்த தேர்தலிலே போட்டி போடுகின்றார்கள். இந்த நேரத்தில் நான் என்னுடைய கட்சி தேர்தலிலே போட்டு தமிழக கூட்டணி தேர்தலில் போட்டி போடவில்லை. காரணம் என்னவென்றால் நாங்களும் இந்த இதுக்குள்ள போய் இந்த குழம்பு அடிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் யாராவது நல்லொரு கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க சொல்லி சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. உரிமை மட்டுமல்ல, ஒரு கடமையும் எனக்கு இருக்குது. நான் நான் அரசியலுக்கு வந்து நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 70-80 வருஷமாச்சு. என்னுடைய வயதே 92 வயசு. இந்த வயதில் நான் அரசியலுக்கு வந்தவன். மிகவும் முக்கியமான இந்த ஊடகங்களை பொறுத்தவரையிலே எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது. சில ஊடகங்கள் யார் சரி விட்டால் பிடியோ தெரியாது, பல உயிர்களை படிக்கிறதுக்கு காரணமாக இன்றைக்கு. இன்றைக்கு நான் ஏன் முன்வரவோடு சொன்னேன் என்றால், என்னோட இந்த ஒரு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போய் ஒரு புதொண்டு அமைச்சார்கள். அது முழுக்க பிழை, அது இல்லவே. நான் இப்போ அதை பற்றி பேசவில்லை. அந்த நான் அந்த தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்குறேன். நான் ஒருவன் தந்தை செல்லா ஜிஜி பொன்னம்மா ஆகிய 2 பேரும் வந்து ஒன்று சேரேக்கில் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். கம் ஜெய் வச்சு செல்ல வட்டானே எடுத்து போய் வந்து ஜிஜி பொன்னம்மா கேட்டதை இந்த காதுக்கு இப்போ சொல்லிட்டு வந்தது. அப்படியான இது தலைவர்களும் வந்தது இனத்தினுடைய கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மனதில் வைத்து தங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, எங்களுக்குள்ளே என்ன பகிர்ந்தாலும் நாங்கள் இந்த பகையை மறந்து செயல்பட வேணும்னு சொல்லி இந்த 2 தலைவர்களும் ஒரு முன்னுதாரணமாக காட்டினார்கள். முன்னுதாரணமாக காட்டின தலைவர்கள் கூட சரியாக சொன்னதே சரியாக மக்களுக்கு கொண்டு வரப்படவில்லை. சரியாக கொண்டு வரப்படும் எத்தனையோ சம்பவங்கள். நான் ஒரு கால சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை கொஞ்சம் 5-6 கடன் பண்ணினேன். அரசாங்கத்துக்கு இந்த மக்கள் துன்பப்படுறாங்க வண்டியில் அவளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆதாரங்களோடு அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவை யாரை கேட்க முடியுமோ நான் பலரை கேட்டுக்கேன். யாரும் கேட்டு நான் சொல்லவே இல்லை. மக்கள் அணிஞ்சொண்டு போன்றார்கள், இந்த மக்களை காப்பாற்ற உடனே நான் பிரபாரண கூட கேட்டால் 4 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள். இதில் அந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றி அல்லது இதாக செய்யணும்னு சொல்லி சொன்னேன். 4 லட்சம் மக்கள் அங்கே 3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னு நான் சொன்னதை எங்களை ஜனாதிபதி எவ்வளோ கேட்டு போட்டு கத்தினர். பட் நான்சென்ஸ் ஆகிட்டு ஓகே. அங்கே 45,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். நான் இல்லை, நான் வெப்பம் சொல்கிறேன். அங்கே 4 லட்சம் மக்கள் இருக்கிறான்னு சொன்னோடனே கோயிச்சு கொண்டு சரி 4 லட்சம் பேருக்கு சாப்பாடு அனுப்புன்னு திண்டுட்டு சண்டை பிடிக்க சொல்லிட்டு தமிழில் சொல்லிட்டு போகிறவன். இதை எந்த பேப்பரும் போடு. உண்மையிலே அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இழந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள். நான் 10 கடிதம் ஒவ்வொரு நாளும் ஒரு கடிதம் போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு சந்தர்ப்பத்திலே இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்த முறைப்பாடில் இந்திய ஸ்தானிகர் டெல்லியிலேயோ பம்பையிலேருந்து வந்து டெல்லியிலேருந்து எங்களோட இங்கே உள்ள உறுப்பினர் சொல்கிறார் உடனடியாக வாங்குவோம், நாங்கள் வந்து வர தேவையில்லை சொல்லி தெளிவான ஒவ்வொன்றை வைக்க போட்டு இருந்த ஒரு கட்சியும் இந்த காட்டில் இந்த நாட்டே இருக்குது. இவர் எல்லாரும் செய்த தவறுகள் எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய வகையில் இப்போ நல்லொரு வாய்ப்பு ஜனநாயகம் உதித்திருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஜனநாயகத்தை உரிமையை மக்கள் சரியாக பாய்க்க உதவணும்னு நினைக்கிறேன்.
நல்ல உண்மையில் சில பேர் மறியல் இருக்க வேண்டியாக்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கணும். பார்லிமெண்ட்டில் படி வைக்க கால் வைக்க தகுதி இல்லாதவர்கள் எல்லாரும் சில பேர் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டான்னு சொல்லவில்லை, குறிப்பிட்டு சொல்கிறேன்றால் கன விஷயங்களை நான் எனக்கே ஆபத்தை தேர்தா முடியும். இந்த ஜனகத்தை இந்த தற்போது ஆட்சி நடத்துகின்ற அரசாங்கம் கூட மிகவும் பெருமையாக தாங்கள் செய்த கடந்த பெற்றிருக்கிறார். நான் அவர்களுக்கு இந்த கடிதம் மட்டும் என்னட்டு கிட்டத்தட்ட ஒரு கூட்டி பார்த்தால் 60-70 பக்கம் பேர் வாதாடி இருக்கு. என்னுடைய எல்லாமே ஏற்றவர்கள், நான் கொண்டு எழுதி சொன்னது ஏற்றவர்கள். ஆனால் இப்போ பதவிக்கு வந்து அதை செய்யும். இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டால், இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஜனப்படி உருவாகின அரசாங்கம் அல்ல. இது தடம் 2004 ஆண்டு, தடம் 2004 ஆண்டு 2004 ஆண்டு கொண்டு ஊடகங்கள் எல்லாம் நினைத்திருந்தால் உலகம் முழுக்க இந்த மக்களுக்கு இந்த 2004 ஆண்டு என்ன நடந்தது, மக்களை எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று ஆட்சியை கைப்பற்றணும், எங்களை உரிமை பெறணும்னு சொல்லி செய்திருந்தால் இன்றைக்கு நிலைமை வேறு. ஆனால் ஒரு இடம் செய்யவில்லை. அதனுடைய விளைவு நாங்கள் இன்று வரைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாடு அலைந்து கொண்டு போகின்றது. இப்போ நான் இன்றைக்கு எடுத்த முடிவு, நான் தமிழிசை கட்சியில் அடையாளம் இல்லை. ஆரம்பத்தில் நான் தமிழர் விடுதலை கூட்டணி தான் தமிழிசை கட்சியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சினாங்க. தமிழர் கூட்டணி அமைக்கல நான் நம்முடைய முக்கிய பங்காளி. காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலம் செல்வநாயகம் ஜிஜி பொன்னம்பலம் வீட்டில் செல்வநாயகம் வந்து கை கேட்கல. நான் பக்கத்தில் நிற்கிறேன். what can I do for you செல்வா என்று கேட்குற ஜிஜி பொன்னம்பலம். பகையை மறந்து 30-40 பகையை மறந்து இன்றைக்கு 3 நாள் பகையில் எல்லாம் பெரிய பகையை இயக்கிட்டார். இன்றைக்கு நான் விசேஷமாக கேட்க வந்தது, இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு, எல்லா கட்சியிலும் ஓட் பண்ணி போய் நான் தயவு செய்து இந்த எல்லா கட்சியிலும் மூடி வைங்க. நீங்கள் செய்தது போதும். ஆனால் இந்த தமிழ் பிள்ளையர் கூட்டணி தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதனுடைய காப்பாளனாக அல்லது செயலாளனாக நான் செயல்பண்ணி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நல்லாக நம்பிக்கை வைக்கலாம், விசுவாசம் வைக்கலாம் இந்த தலைவருடைய நமையிலே. நான் எந்த நான் தாங்க செய்யல. ஏதாவது குற்றம் செய்தால் கோல் பேசில் உடனே எனக்கு அடியுங்க கொல்லும். நான் எங்கேயாவது யாருக்காவது காசு கொடுக்கணும், காசு வாங்கி அரசியல் செய்தாண்டு கேட்டால் அந்த ஒரு வாழ்வான்னு சொல்லிட்டுக்கு நான் உடனே இந்த என்னுடைய பதவி நான் விட்டு போகணும். நான் கடவுள் எடுக்கவும் இல்லை, பதவியும் எடுக்கவில்லை. மக்களை காப்பாற்ற வேண்டும் தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் எடுத்த முயற்சிக்கு என்னுடைய ஆதரவு நான் கொடுத்தோடைய நான் எதையும் செய்யலை. இன்றைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்துக்கின்றது. நான் முடிவெடுத்து விட்டேன். ஒன்று, தமிழர் விடுதலை கூட்டணியை உலக நான் பாதுகாத்து வந்தேன். அதுக்கு ஆபத்து வர பார்க்கின்றது போல எனக்கு தெரியுது. ஆகவே தமிழரசு கட்சியை இங்கே எங்களை விட்டு பிரிந்து போய் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்குவீர்கள். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தயவு செய்து தமிழர் விடுதலை கூட்டணியை வந்து சேருங்கள். தந்தை செல்வம் ஜிஜி பொன்னம் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இது என்னுடைய முக்கிய நோக்கம். நான் எனக்கு ஆசை கேட்கவில்லை. நான் பதவி ஆசைப்பட்டவன் அல்ல. பதவியை நான் இப்போவும் நான் கேட்க மாட்டேன். நாங்கள் ஒன்றாக தந்தை செல்வா ஜிஜி பொன்னம் அவர்கள் எந்த பார்ட்டியை உருவாக்கினார்களோ அதுதான் தமிழர் விடுதலை கூட்டணி. அந்த கட்சியிலிருந்து யாராவது வெளியில் போனாலும் தயவு திரும்பி வாருங்கள். நீங்கள் செய்த பிள்ளை நீங்கள் எங்கள் அந்த தண்டு பிரிவின் தலைவர்களுக்கு நீங்கள் அவமானத்தை தெரிவிக்கிறீர்கள். தயவுசெய்து எல்லாம் மறந்து இந்த நாடு முன்னேறுவனாக இருந்தால் 24 மணி நேரத்தில் நாங்கள் இந்த வித்தியாசம் காணலாம். இந்த பிரிந்து போன 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் பிரிந்து போன கட்சி 10 இருக்கலாம், 20 இருக்கலாம். தந்தை செல்வா ஜிஜி பொன்னமும் அவர்களால் தொண்டமான ஆயால் உருவாக்கப்பட்ட கட்சி. சிதம்பரம் போன்றவர்கள் சேர்ந்து நடத்தின கட்சி. அமலிங்கம் நிசாமலிங்கம் போன்றவர்கள் என்ன போன்றவர்கள் இருந்த கட்சி. எவ்வளோ தியாகம் செய்த கட்சி. அந்த கட்சியினுடைய சார்ந்ததாக கேட்குறேன். தமிழர் விடுதலை கூட்டணி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட, மக்கள் தலைவராக உருவாக்கப்பட்ட, நேர்மையான தலைவராக உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் பாரம்பரியங்கள், நீங்கள் உண்மையான விசுவாசமாக உங்களுடைய வாக்குகளை இந்த தமிழர் விடுதலை கூட்டணியை அழைத்து இந்த தமிழர் விடுதலை கூட்டணியை ஜிஜி பொன்னம்பலம் சொன்னாங்க அமலிங்கத்தினுடைய ஆட்சி இந்த நாட்டிலே திரும்பி வர வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்றுமே ஒவ்வொரு வாக்கால் நான் கேட்க விரும்புகிறேன். மற்றவர்கள் அனுபவித்த போதும், நீங்கள் மந்திரியாக இருந்து அனுபவித்த போதும், எம்பியாக இருந்து அனுபவித்த போதும், நீங்கள் பார்த்தவர்கள் நீங்கள் எல்லா விதமாக அனுபவித்தீர்கள். நாங்கள் வேகிறக்க இல்லை. தயவுசெய்து ஒதுங்குங்கள். ஒதுங்க வேண்டியே ஒதுங்க. ஆட்களை பேரான் சொல்லையில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்த குற்றம் என்ன, யார் செய்த குற்றம் என்ன. உங்களுக்கு இந்த மனச்சாட்சி இல்லாமல் செயல்பட்டுகிறீர்கள்.
மக்களை வருத்தியிருக்கிறீர்கள், மக்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறீர்கள், மக்களுக்கு ஆபத்து தேடி இருக்கின்றீர்கள். தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருந்து இந்த உண்மையான தியாகிகள் நடத்தப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துப்பாங்க. நீங்கள் எனக்கு என்ன போட வேண்டாம், நான் எம்பியா வரணும்னு நான் ஆசைப்படவும் இல்லை. என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன், இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் ஒவ்வொரு மக்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நாங்கள் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நேர்மைக்கும் நீதிக்கும் கடமைப்பட்டு அதன் அடிப்படையிலே உங்களுடைய கடமையை நீங்கள் செய்தால் அதுவே நீங்கள் இந்த மக்களுக்கு செய்கின்ற பெருந்தொண்டாக நான் அல்ல உலகம் முழுக்க பார்க்க. தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி இம்முறை தேர்தலிலே போட்டியிடவில்லை. அந்த நிலையிலே நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி யாருக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறது? நாங்கள் கேட்க ஒரு காரணம், கேட்கறதுக்கு முந்தையே இந்த கட்சியை விட்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கம் எனக்கு என்ன சேர்ந்தவிடம் இருந்தது. தமிழரசு கட்சி எங்கேருந்து வந்தது? தமிழர் விடுதலை கூட்டணி அதிலேருந்து பிரிஞ்சு வந்தவர்கள் தான். அதனுடைய இது என்னுடைய சிந்தனை இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மக்களுடைய மனதிலும் இருக்குது. அவர்கள் இப்போ தமிழரசு கட்சி என்று பிரிஞ்சு அந்த தமிழரசு கட்சி, இன்னற்ற தமிழரசு கட்சி, இன்னற்ற இப்போ 5-6 தமிழரசு கட்சி வந்துட்டு. ஆனால் தமிழ் விடுதலை கூட்டணி ஒன்று தான் இருக்கு. அது அந்த ஜிஜி பொன்னம்பலம் தந்தை செல்லவன் அவன் போன்ற திருமதி அமரிங்கெல்லாம் உயிரை கொடுத்து வருகிறது. அந்த கட்சி ஒரே ஒரு கட்சியாக தான் இருக்கு. அதுக்கு இல்லை யாரும் கூறவில்லை, அதை உடைக்க யாரும் இல்லை, ஒரு யாரையும் உடைக்க முடியாது. எத்தனையோ முயற்சியை பார்த்தாலும் இந்த கட்சி எடுத்துள்ள முடியலை. நான் ஒரு கட்சியை இந்த கட்சியின் பேரால் ஒரு காணி வாங்கினான் 10 மில்லியனுக்கு. இன்றைக்கு அங்கே பெருமதி 100 மில்லியன். அது தமிழர்கள் கூட்டணிக்கு நான் சீதனமாக கொடுக்கறதல்ல, அவர்களுடைய உரிமையை பாதுகாத்து இந்த பணத்தை அவர்களே கொடுக்கக்கூடிய இங்கே பெருமை இன்றைக்கு 100 மில்லியன் ருபீஸ் அவர்களிட வெளிநாட்டுக்கு. அதை கூட நான் வித்து போட்டேன், காசு வாங்கி போட்டேன். உள்ள பிரச்சனைகள் நான் தாங்க முடியாது. வித்துட்டார், அடைய வச்சுட்டார், தண்டை வெளியினர், அடிபோடு வெளியினர். ஒரு கூட்டம் இங்கேலேருந்து லண்டன்லேருந்து வந்து 10-20 பேரை காசை கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்தார். அந்தூருங்களை வந்து நாங்கள் தான் கட்சி சொந்தக்காரன் சொன்னால் நான் விட்டுட்டு முடியும். அதுதான் நடந்தது. ஒரு வருடம் வந்து தான் தலைவர், தான் காதி. ஆனால் கணக்கை பார்த்தா 35 லட்சம் ரூபா, 35 மில்லியன் கட்சி செலவழிச்சிருக்காரு. 35-40 மில்லியன் அவற்றை பொக்கெட்டில் போட்டேன். இதை மறைக்கிறார். சன்ன நச்சொன்றுக்கு நான் ஏதோ யாராவது ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன், பொய் சொன்னேன், களவெடுத்தேன், யார் ஏமாத்தினேன் என்று ஒரு ஆதாரத்துடன் நான் நிரூபித்தான். அந்த நிமிஷத்திலேயே நான் ஒதுங்க தயாராக இருக்கிறேன். அவசியம் ஏற்பட்டால் என் உயிரியை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் பொய்யும் சொன்னேன் இல்லை, களவெடுத்தவன் கிடையாது. என்னுடைய சுத்தத்திலே என்னுடைய சொந்தக்காரர்கள் தான் இருக்கிறது. இது இன்றைக்கு இது ஒரு தெய்வ வாக்காக எங்களுடைய தலைவருக்கு பெரிய ஆத்மா சிறுநாயம் ஐயா பொன்னம்பலம் ஐயா, பொன்னம்பலம் ஐயா அவர்களுடைய உள்ளம் கொஞ்சம் அந்த ஆத்மா சாந்தி அடையும். நீங்கள் எடுக்கிற முடிவு தமிழர்கள் கூட்டி எங்களுடைய கையிலே பயிரிட்டு கொடுங்கள், உங்களுடைய வெளிச்சத்தாக. இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் யாருக்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். தமிழ் வேறு யாரையும் அழிக்க முடியாது. சுகமாக அழிக்கக்கூடியது தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சியிலே 3-4 விதமான ஆக்கள் விதமாக போட்டுருந்தாங்க. தமிழரசு கட்சியில் உள்ளவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. அது சரியாக இருக்கின்றார்கள், செயல்படுகின்றார்கள். தயவுசெய்து நிலைமையை உணர்ந்து, நான் சொன்னையில் உள்ள உண்மையை உணர்ந்து, தமிழரசு கட்சியில் உள்ள எல்லாரும் இந்த கட்சியை இன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வாக்களித்து விட்டு நாளைக்கு இந்த கிளைச்சி போட்டு நீங்கள் எல்லாரும் ஒரே கட்சிக்கு வாருங்கள். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தலைவர்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைப்போம். நான் அந்த உண்மையான எல்லாமே அடிப்படையாக வைத்தான் சொல்லுகிறேன். தமிழர் விடுதலை கூட்டணி தந்தை செல்வா ஜி பண்ணுவையால் உருவாக்கப்பட்டது. அந்த கட்சி இன்றைக்கும் அதிகமாகித்தான் இருக்குது. அதனுடைய அதை விட்டு பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பிரிந்து போய் தமிழரசு கட்சி என்ற பெயரை விடாமல் இல்லாமல், கூட்டணி சேர விருப்பம் இல்லாமல் ஏதோ காலத்தில் சொல்கிறார்கள். தமிழரசு கட்சி என்ற பெயரை யார் உபயோகிக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குகளை தமிழர் விடுதலை கூட்டணியை போடுங்கள், உங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் தீர்க்கிறோம்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.